பயின்ற வாழ்க்கை அனுபவங்களை பெற்ற முற்றும் திறந்த மனிதர் ஒருவர் இருந்தார். இவரின் இறக்க குணத்தைக் கண்டு மக்கள் இவரை பெரிதும் பாராட்டினார்கள். இவரின் குணத்திற்கேற்ப அவரை அருணகிரர் என்று மக்கள் அழைத்தார்கள். இவருக்கு சிந்தாமணி என்று ஒரு சீடன் இருந்தான். சிந்தாமணிக்கு வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்ற ஆசை. ஆனால் அவன் ஒரு பெரிய சோம்பேறி. எதையுமே குறுக்கு வழியில் செய்து முடிக்க நினைப்பான். அவன் பேர்தான் சிந்தாமணி. ஆனால் சிந்தியமணி போல் செய்ய வேண்டிய வேலையிலிருந்து எப்படி தப்பலாம் என்று யோசித்து நேரத்தை வீணாக்குவான். குருவும் ரொம்ப சொல்லி பார்த்தார். ஆனால் சிந்தாமணி சிந்தியமணி போலவே இருந்தான். திருந்துவதாக தெரியவில்லை. ஒரு நாள் குருவும் சீடனும் தீர்த்த யாத்திரை செய்ய புறப்பட்டனர். பயணம் பல மாதங்கள் நீடிக்கவே இரவு நேரத்தில் அங்கங்கு தங்க வேண்டியதாகிவிட்டது. அப்படி ஒரு நாள் நீண்ட பயணத்தில் பிறகு ஒரு ஊர் வந்தடைந்தனர். காட்சி 2. தெரு ஒரு உணவகம். கடைகள் எல்லாம் கலந்துட்டு மக்கள் எல்லோரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. தெரியல, விசாரித்து பார்ப்போம். வணக்கம் ஐயா, நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு. இங்க இரவெல்லாம் பகப்போ இருக்கேன். என்ன இங்க வியாபாரங்கள்லாம் இரவெல்லாம் நடக்குமா? ஓ, அதெல்லாம் அந்த ராகுல். அப்படின்னா மக்கள் இங்க இரவு தூங்க மாட்டார்களா? சாப்பிட்டாமா தெரியல, சில வினாடி குழந்தை சாப்பிட்றதுக்கு எது ஏற்பாடு பண்ணேன். நீண்ட பயணத்தால் எங்களுக்கு மிகவும் பசி வைத்து கேள்விக்கிறது. உங்க கடையில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா? சரி சிந்தாமணி, வயிறு நிறைய சாப்பிட. குதூகலமாக இருக்கிறது. தலைநீர் போதும் கால் விட வேண்டியதுதான். மலிவானவர்களுக்கு சாப்பாடு என்ன சொல்லுவோம்? மலிவானவர்களுக்கு சாப்பாடு தூங்க நல்ல இடம். சரி சிந்தாமணி, இப்போது தூங்க. காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த ஊரை விட்டு புறப்படலாம். இது பயங்கரமான ஊர் என்பது என் யூகம். பட்டவர் ஆனால் கணக்கு போடுகிறீர்கள். மலிவானவர்களுக்கு நிறைய உணவு கிடைக்கிறது. ஆகவே நாள்தோறும் வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இங்கே இருந்தால் ஆன்மீகத்தில் செலுத்த அதிக நேரம் கிடைக்கும். இங்கே இருக்கலாம் வருவேன். குருவிற்கு புரியவில்லை என்று நினைத்தான் சீடன். ஆனால் குரு அவனுடைய சோம்பேறித்தனத்தையும் ஆடம்பர ஆசையும் புரிந்தவர்கள். உலகம் கண்டவர் அருணகிரர் சீடனுக்கு வாழ்க்கைக்கு உதவும் வழியில் ஒரு பாடம் கற்பிக்க இதுதான் ஒரு சரியான வாய்ப்பு என்று நினைத்தார். சரி சிந்தாமணி, உனக்கு இதுதான் சரியான ஊழல் தான். நீ இங்கே நான் இப்ப புழப்படுகிறேன். ஆனா உனக்கு பயங்கர தொழில் ஊழல் காப்பதா என்னை மனதான் இல்லை. உனக்கு குழப்பாதிகள். இப்படி குருநாதர் கூறி மறுநாள் காலை விடை பெற்றார். காட்சி 3. திருடன் ஒருவன் ஒரு பணக்காரர் வீட்டில் சுவரேறி குதித்து தப்பிக்க முயல்கிறான். அது சமயம் சுவர் இடிந்து அவன் மேல் விழுந்து காயப்பட்டு நொண்டிக் கொண்டே செல்கிறான். ஐயோ, இவ்வளவு பணக்காரனா? ஒரு சுவரையை கட்ட முடியல. இது போய் ராஜாத்து போய் சொல்லணும். சரிதான் போ. ஒரு திருடன், இவனுக்கு என்ன ஒரு மனசளிப்பு. புகார் வேற செஞ்சு காவலாளி கேட்ட மாட்டிக்கு போகிறான். என்ன நடக்குதுன்னு என்று பார்க்கலாம். காட்சி 4. அரண்மனை. மந்திரியுடன் ராஜா அமர்ந்து
நமஸ்கரிக்கிறார். திருடன் நண்டிக் கொண்டே வருகிறான். வணக்கம் ராஜா. உங்க மாதிரி யாருமே புத்திசாலியா யாருமே இல்லை. நான் ஒரு நேர்மையான திருடன். நான் எப்பவுமே திருடுவேன். நான் இன்னைக்கு திருடும் போது பணக்கார வீட்டில் கீழே வந்து அடிபட்டது. அப்படியா? யார் அங்கே? அந்த பணக்காரனை அழைத்து வாருங்கள். அரசே வணக்கம். ஓ, நீதானா அந்த மேதாவி? வீட்டு சுவர் இடிந்து விழுந்தது. அம்மாவை திருடன் உயிர்க்கே ஆபத்து வந்துவிட்டது. இதுக்கு என்ன பதில் சொல்? இந்த சுவர் விழுந்துச்சு. நான் காரணம் இல்லையே. இந்த கொஞ்ச நாள் தான் காரணம். ஓ, அப்படியா? அந்த கொஞ்ச நாளை அழைத்து வாருங்கள். இந்த பணக்காரன் சுவர் இடிந்து விழும்படி ஏன் கட்டினீர்? அரசே, நான் சரியாகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அழகான நர்த்தகி இங்கே வந்து என் கவனத்தை கலைத்து விட்டார். என்ன? அப்படியா? குட்டி வாருங்கள் அந்த பெண்ணை. அரசே வணக்கம். என்னம்மா தாய்க்குள்ளமே, உங்களுக்கு இது கூட தெரியாதா? நான் வேலை செய்யும் போது இவர் கவனத்தை ஏன் கலைத்தீ? நான் நகைகளை பொற்கொள்ளரிடம் செய்ய கொடுத்தேன். அதனால தான் இங்கே காத்திருந்தேன். அப்படியா? என்ன கடுமையான வழக்கு. கூட்டி வாருங்கள் அந்த பொற்கொள்ளரை. மாமன்னரே வாழ்க. பொற்கொள்ளரை, ஏன் இந்த மங்கையின் நகைகளை கொடுத்து தாமதம்? அரசே, நான் இந்த பணக்காரனின் நகைகளை செய்து கொடுத்துட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் நேரமாகிவிட்டது. ஓ, ஆனால் எங்களுக்கு பிடித்து விட்டது. இப்போது தீர்ப்பு சொல்ல வேண்டும். இந்த பணக்காரர் தான் குற்றவாளி. அடையுங்கள் இந்த பணக்காரனை சிறையில். காலையில் தூக்கிலிடுங்கள். மற்றவர்கள் வீட்டுக்கு போகலாம். இது ஒரு வழக்கு. இதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அடுத்த நாள் காலையில் காவலாளிகள் அந்த பணக்காரரை தூக்கிலிட முயற்சி செய்தார்கள். ஆனால் அவரிடம் இருந்த தூக்கு கயிறு அந்த பணக்காரனின் கழுத்துக்கு பெரிதாக இருந்ததனால் அவரை தூக்கிலிட முடியாமல் முட்டாள்கள் அரசனிடம் ஓடி வந்தார்கள். அரசே, உங்கள் ஆணையை நிறைவேற்ற முடியவில்லை. எங்களிடம் இருக்கும் கயிறு பணக்காரன் கழுத்துக்கு பெரியதாக இருக்கிறது. நீங்கள் தான் இந்த தண்டனையை நிறைவேற்ற வழி சொல்ல வேண்டும். கடினமான வழக்கு. சரி, இந்த தூக்குக்கு சரியானவனை பிடிக்குவார்கள். இது நன்றாக இருக்கிறது. நல்ல வழக்கு. என்ன தீர்ப்பு? என்ன தண்டனை? யார் கிணிக்கினாலோ காவலாளிகள் யாரை போய் பிடிக்க போகிறார்களோ. இந்த சிந்தாமணி வேற நன்றாக சாப்பிட்டு தூங்கி ஒரு வேலையும் செய்யாமல் குண்டாகி விட்டான். காவலாளிகள் அவனைத்தான் பிடிக்க போறாங்க பாருங்கள். மன்னர் சொன்னது போல ஒரு மணி பிடிக்க வேண்டிய இந்த தூக்கு கயிறு பொருத்தமா பாருங்கள். சரியாக இருக்கு அரசே. இவனை தூக்கி இட முடியும் அரசே. இப்போது சீடன் சிந்தாமணி குரு அருள்கிழர் சொல்லி சென்ற உண்மையை உணர்ந்தான். குருநாதரை மனதில் நினைத்து காப்பாற்ற மனதார வேண்டிக் கொண்டான். குரு உடனடியாக தென்படுகிறார். அரசன் கண்பட சீடன் காதில் ஏதோ சொல்கிறார். அவன் காதில் என்ன சொன்னார்?
முதல் தங்குபவர் எப்பவுமே ராஜா, இரண்டாம் தங்குபவர் எப்பவுமே மந்திரி என்று சொன்னார். என்ன முதல்ல தங்குபவர் எப்பவுமே ராஜாவா, இரண்டாம் தங்குபவர் எப்பவுமே மந்திரியா? முதல்ல நான், அடுத்தது நான். இப்படி குரு தன் சாமர்த்தியத்தால் சீடனை உயிர் காப்பாற்றியது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய அரசனை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் கைப்பற்றினர். ஆக இந்த நாடகத்தின் அறநெறி என்னவென்றால், எவ்வளவு செல்வமும் ஆடம்பரமும் இருந்தாலும் நீதியும் நெறியும் நல்புத்தியும் இல்லாத இடத்தில் ஒருவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. மிக்க நன்றி. நடிகர்கள் எழுத்துரைஞர் நிதிஷ் சிவராஜ், குரு வானதி ரவிக்குமார், சீடன் பிரகதீஸ்வர் தட்சிணாமூர்த்தி, திருடன் கவின் ஆறுமுகம், கடைக்காரர் பணக்காரர் அஜய் மாணிக்கம், ராஜா பிரேம் கிரிதர், மந்திரி வினித் பிரபு, காவலன் கொத்தனா செல்வி பழனி, நர்த்தகி ஸ்ருதி சுப்பையா.